இன்னைக்கு வந்து நீங்க அமெரிக்காவில இருந்து எங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. பட் உங்களுடைய இந்த ஜேர்னி வந்து எங்க தொடங்குச்சு? நீங்க எங்க இருந்து வரீங்க? எங்க பிறந்தீங்க? எங்க வளர்ந்தீங்க? எப்படி அமெரிக்கா வரை சென்றீங்க? என்கிட்ட வந்து நான் இன்னும் டிகிரி முடிக்கல. அதை படிச்சுட்டு இருக்கிறப்பே வந்து அந்த அரியர்ஸ் மொத்தம் 21 அரியர் வச்சிருந்தேன். அந்த 21 அரியரை கிளியர் பண்றதுக்காக படிச்சு வேலை செஞ்சுட்டு எக்ஸாமை திருப்பி போய் காலேஜில் அரியர்ஸ் எழுதுறதுக்காக அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது 4 வருஷம் முடிச்சு வந்த பிறகு வந்து அது வரைக்கும் வந்து எங்கள் அப்பா இருந்துட்டார் காலேஜில் படிக்கிறப்பே. ஸோ அப்போ வந்து வீட்டில் வந்து பயங்கர கஷ்டம். ஃபஸ்ட்டு வேலை திருச்சியில் வந்தோடனே எப்படியாவது வேலை ஃபஸ்ட்டு இமீடியட்டாக வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஸோ வேலை தேடி நான் ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே விளம்பரம் பார்த்தேன் பேப்பரில், ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து செல்லிங். ஸோ அப்போ என்னோட ஒரு நண்பர் வந்து சொன்னார், நீ வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வித்துட்டு இருக்க, நீனே முதல்ல கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பண்ணா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி வச்சிருந்தானே நீ இமீடியட்டாக அமெரிக்கா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். திருச்சியில் அந்த டைமில் வந்து 5000 ரூபா சம்பளம், 3 வருஷத்தில் வந்து ப்ரமோஷன் ஆகி மேனேஜர் ஆகி பண்ணிட்டு இருக்கிறப்ப சென்னையில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சது ஆப்டெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷனில். திருச்சியில் வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னா வேற யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பண்ணால் நம்ம தான் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட். ஆனால் அதே டைமில் வந்து இந்த ரிசெஷன்னால வந்து there was lot of எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் இந்த டைமில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய naysayers. But then I thought, you know what, this is the time to go for it. I did not expect in the first year we will cross $1 million in revenue. Okay, and first 18 months வந்து நான் தனியாக வேலை செஞ்சேன். நான் ஒருத்தன் தான் கம்பெனியில், நான் தான் ரெக்ரூட்டர், நான் தான் சேல்ஸ், நான் தான் ஹெச்ஆர், நான் தான் அக்கௌண்டிங் ஹெட், நான் தான் எவ்ரிதிங். ஸோ 4-5 ஃபோன் வச்சிருப்பேன், ஒவ்வொரு ஃபோன் லைனுக்கும் வேற வேற பேர். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டிட். வணக்கம் யோர் ஸ்டோரி தமிழ் நேயர்களே. 2022ல முதல் முறையாக ஒரு அற்புதமான உரையாடல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஹாப்பி நியூ இயர். ஸோ 2020, 2021 இந்த 2 ஆண்டுகளுமே பாத்தீங்கன்னா கொரோனா பேண்டமிக் இப்படியே போயிட்டு இருந்தது. பல தொழில் முனைவர்களுக்கு வந்து இது ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தடையா இருந்தாலும் டெக்னாலஜி துறையில இருக்கக்கூடிய பலருக்கு வந்து இது ஒரு அற்புதமான ஆண்டுகளாக தான் அமைஞ்சிருக்கு. அதே போல இந்த 2022ல நம்ம வந்து இந்த சில கொரோனா லாக்டவுன் தாக்கத்துல இருந்தாலும் உங்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோட நாங்க வந்து பல கட்டுரைகளை, தொழில் முனைவர்களின் வெற்றிகள் தோல்விகள் இது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து உங்களை ஊக்கமடைய செய்து வருகிறோம். சோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு அற்புதமான இன்டர்வியூ வந்து உங்களுக்கு தரணும்ன்ற நோக்கில ஒரு உண்மையிலேயே ஒரு இன்ஸ்பைரிங்கான நபரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். இவரை பத்தி ஒரு சின்னதா நான் பிரீஃப் சொல்றேன், மற்றபடி அவரே அவருடைய கதையை சொல்றது வந்து இன்னும் ஒரு ஏதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து இன்னைக்கு நம்மிடம் வந்து அமெரிக்காவில இருந்து பேசுறாரு. இவர் வந்து திருச்சியிலிருந்து ஒரு மிகவும் நடுத்தர குடும்பம், நடுத்தரத்துக்கு கீழே இருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். 6 குழந்தைகளுக்கு இடையே பிறந்த இவர் வந்து ஒரு சாதாரண பள்ளியில படிச்சுட்டு அதுக்கப்புறமா சேல்ஸ்மேனா வேலை பார்த்துட்டு கம்ப்யூட்டர் துறையில வந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படின்றத வந்து 1990களிலேயே வந்து வச்சிருந்தாரு. சோ 1997ல வந்து இவருக்கு அமெரிக்கா செல்லும் வாய்ப்பு கிடைத்து அங்க சில காலம் பணியாற்றி விட்டு சொந்தமா தொழில் தொடங்கி தன்னுடைய நாடான இந்தியாவில தன்னுடைய ஊரான திருச்சியில இளைஞர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை வழங்கி அவங்கள வந்து ஒரு குளோபல் லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணத்துடன் VDart என்கிற ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை தொடங்கினாரு. இன்னைக்கு வந்து அது பல நாடுகள்ல திருச்சி உட்பட பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கானோருக்கு வந்து வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இது வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. அமெரிக்காவிலும் இதுக்கு வந்து ஒரு நிலையான பெயர் உள்ளது. சோ இந்த ஜேர்னியை இவர் அடைவதற்கு இவர் பல ஏற்றத்தாழ்வுகளை வந்து சந்திச்சிருக்காரு. பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் சவால்கள் இருந்திருக்கு. சோ இதெல்லாம் பத்தி நம்மிடையே வந்து அவருடைய கதையை வந்து பகிர்ந்துக்க போறாரு. சோ நிச்சயமா இது வந்து நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை. சோ அவர் வேற யாரும் இல்ல, அவருடைய பெயர் சித் அஹ்மத். இவர் வந்து நம்மிடையே இன்று அமெரிக்காவிலிருந்து ஜூம் வழியாக பேசுகிறார். சோ உரையாடலுக்கு போலாம். சோ வணக்கம் சித் அஹ்மத். சோ எங்களுடைய யோர் ஸ்டோரி தமிழ் உரையாடலுக்கு வந்து வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சோ உங்களை பத்தி நான் இன்ட்ரோ ஆல்ரெடி கொடுத்துட்டேன். சோ பட் இருந்தாலும் உங்க கதையை வந்து உங்க மூலியமா கேட்கறதுலதான் வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இன்னைக்கு வந்து நீங்க அமெரிக்காவில இருந்து எங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. பட் உங்களுடைய இந்த ஜேர்னி வந்து எங்க தொடங்குச்சு? நீங்க எங்க இருந்து வரீங்க? எங்க பிறந்தீங்க? எங்க வளர்ந்தீங்க? எப்படி அமெரிக்கா வரை சென்றீங்க? சூப்பர், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்துஜா, மிக்க நன்றி இந்த வாய்ப்புக்காக, ஃபார் இன்வைட்டிங் மீ ஆன் திஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் வந்து திருச்சியில. ஸோ எங்க அம்மா அப்பா வந்து நான் வந்து 6வது குழந்தை வீட்டில். பிக் ஃபேமிலி, லாஸ்ட் இன் த ஃபேமிலி. ஸோ அண்ணன் தம்பிங்க எல்லாம் வந்து நிறைய ஏஜ் கேப் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ எங்க அப்பா வந்து 10வது வரைக்கும் தான் படிச்சிருந்தாரு அந்த டைம்ல. அண்ட் எங்க அம்மா வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். ஸோ ரொம்ப கஷ்டம் ஃபேமிலியில, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அம்மா வந்து திருச்சி தான், அப்பா வந்து திருக்காட்பள்ளியில இருந்து. ஸோ எல்லாம் வந்து ஃபார்மிங் பேக்ரவுண்ட் அது மாதிரில இருந்து வந்திருந்தாங்க. ஸோ நான் பிறந்தது வந்து 71ல திருச்சியில. அண்ட் இந்த கஷ்டத்துல வந்து த ஒன்லி திங் அவங்க பண்ணது வந்து என்னன்னா, த கிஃப்ட் ஆஃப் எஜுகேஷன் எல்லா குழந்தைங்களுக்கும். ஸோ ஸ்கூல்ல படிக்கிறப்பயே வந்து எப்படின்னா, நான் ஐ எம் த ஃபர்ஸ்ட் கிட் இந்த ஃபேமிலி. எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சது. பாக்கி எல்லாமே வந்து தமிழ் மீடியம்ல படிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து ஐ வாஸ் ஸோ ஃபார்ச்சுனேட். எனக்கு வந்து கேம்பியன் ஸ்கூல்ல படித்தேன், வெஸ்ட்ரி ஸ்கூல்ல. இதெல்லாம் வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸ்னால there was a possibility, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இதுல வந்து நிறைய ஃபோக்கஸ் இருக்கும் இந்த ஸ்கூல்ஸ்லாம். ஸோ அதனால வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த ஸ்கூல்ஸ்ல படிக்கிறதுக்கு. இந்த ஜேர்னில வந்து என்னன்னா, ஸ்கூல் முடிச்ச பிறகு வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பிறகு வெஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன். வெஸ்ட்ரி ஜாயின் பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பயாலஜில இருந்தது. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. வீட்லயும் சொல்லிட்டு இருப்பாங்க, டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும். கடைசி பையன் எல்லாருமே வீட்டுல வந்து என்ஜினியர்ஸ் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி மார்க் எல்லாம் இல்லை. ஸோ தென் அப்போ வந்து சரி மேத்தமேட்டிக்ஸ்ல சரி என்ஜினியர், டாக்டர் ஆகலன்னா என்ஜினியர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி திருச்சியில போய் அட்மிஷனுக்காக நின்று அதுக்கு எலிஜிபிலிட்டி மார்க் கட் ஆஃபே இல்லை. 58 மார்க், 60 மார்க், அது கூட எனக்கு தெரியாது தமிழ்நாடுல வந்து அந்த 60% இருக்குன்னு சொல்லி. ஸோ அது கிடைக்கல. ஸோ அதனால வந்து என்னை போய் பெங்களூர்ல வந்து என்ஜினியரிங்ல சேர்த்தாங்க. ஸோ அந்த இடைவெளியில வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி, ஏன்னா அப்போ கூட டாக்டர் செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஜாஸ்தி மார்க் வாங்கி பாஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். என்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன்னா அதுல வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு. ஏன்னா ஃபண்டமெண்டலி மேத்ல வந்து நான் ரொம்ப வீக்கா இருந்தேன் ஸ்கூல்ல படிக்கிறப்ப. ஸோ என்ஜினியரிங் ஜாயின் பண்ணி என்ஜினியரிங் வந்து ஒரு 4 வருஷம் டிகிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்குலாம் முடிச்சேன். எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. பட் அது 4 வருஷம் வந்த பிறகு வந்து அது வரைக்கும் வந்து எங்க அப்பா இருந்துட்டாரு காலேஜ்ல படிக்கிறப்ப. ஸோ அப்போ வந்து வீட்டில் வந்து பயங்கர கஷ்டம். ஃபர்ஸ்ட் வேலை திருச்சியில வந்தோடனே எப்படியாவது வேலை ஃபர்ஸ்ட் இமீடியட்டா வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஸோ வேலை தேடி நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே விளம்பரம் பார்த்தேன் பேப்பர்ல, ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து செல்லிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன். அந்த காலத்துல வந்து ஏர்லி 90s வந்து எப்படி இருந்ததுன்னா, கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வாஸ் வெரி பிக், வெரி பாப்புலர். அண்ட் இந்தியாவோட சர்வீசஸ் எக்கானமியுமே வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் நம்மளோட டேலண்ட் பூல் வந்து லாட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன்னால அவர் டேலண்ட் பூல் பிகேம் பிகர் அண்ட் பிகர் இன் இந்தியா. ஸோ அதனால வந்து சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல டேலண்ட் பூல் கிடைச்சது. என்னோட வேலை என்னன்னா, நான் பிரில்லியன்ஸ் கம்ப்யூட்டர் சென்டர்னு சொல்லி ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன், ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா. ஸோ என்னோட வேலை என்னன்னா, டெய்லி போய் வீடு வீடா போய் ரெக்ரூட் பண்ணணும் டேலண்ட் வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன் படிங்க, பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், பேசி அவங்களோட குழந்தைங்களை வந்து காலேஜ்ல படிக்கிற பசங்களெல்லாம் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வந்து சேருங்கன்னு சொல்லி. ஸோ அது பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட திருச்சியில வந்து நான் ஒரு 3 மாசம் வேலை செஞ்சேன், 3 வருஷம் வேலை செஞ்சேன். பிரில்லியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் லக்கோட்டியான்னு சொல்லி ஒரு கம்பெனி இருந்தது அந்த காலத்துல, ஏர்லி 90ஸ்ல 93 டு 95 96 வந்து திருச்சியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்கா போயிட்டு இருந்தாங்க.
எல்லாம் ஏன்னா அவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் டிகிரி இருந்தது. என்கிட்ட வந்து நான் இன்னும் டிகிரி முடிக்கல. அதை படிச்சுட்டு இருக்கிறப்பே வந்து அந்த அரியர்ஸ் மொத்தம் 21 அரியர் வச்சிருந்தேன். அந்த 21 அரியரை கிளியர் பண்றதுக்காக படிச்சு வேலை செஞ்சுட்டு எக்ஸாமை திருப்பி போய் காலேஜ்ல அரியர்ஸ் எழுதுறதுக்காக அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்போ என்னோட ஒரு நண்பர் வந்து சொன்னாரு, நீ வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வித்துட்டு இருக்க, நீனே முதல்ல கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பண்ணுனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி வச்சிருந்தானே நீ இமீடியட்டா அமெரிக்கா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன், அதுக்காக சென்னைக்கு போய் சென்னையில ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல இந்த திருச்சியில அந்த டைம்ல வந்து 5,000 ரூபாய் சம்பளம் 3 வருஷத்துல வந்து ப்ரமோஷன் ஆகி மேனேஜர் ஆகி பண்ணிட்டு இருக்கிறப்ப சென்னையில ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சது ஆப்டெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன்ல. அந்த டைம்ல வந்து ஜி எஜுகேஷன் சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியால வந்து டெலிவைசிங் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இது மூலியமா டிவி சேனல் மூலியமா எப்படி வந்து கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ எதனால என்ன ஹையர் பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து ஹிந்தி பேச தெரியும், தமிழ் பேச தெரியும், ஆங்கிலம் பேச தெரியும். ஸோ இது 3 வந்து they gave me that opportunity and I was spearheading in the entire தமிழ்நாடு ரீஜன். ஸோ அதுல வந்து 6 மாசம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப என்ன சென்னையில ரூம்மேட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து எல்லாம் ரூம்மேட்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். அவங்க எல்லாம் டிசிஎஸ், ஸ்கொயர் டி இது மாதிரி கம்பெனிஸ்க்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து டெய்லி போய் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் எல்லாம் எப்படி நடத்தணும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போனது வந்து இது ப்ரோக்ராமிங் கத்துக்கிறதுக்காக. ஆனா வேலை செஞ்சது வந்து என்னோட பேஷன் வந்து சேல்ஸ்ல இருந்ததுனால ஐ டிசைடட் லெட் மீ டேக் அன் ஜாப் இன் ஆப்டெக். பட் எல்லாமே வந்து ரூம்மேட்ஸ் ஒவ்வொருத்தரா அமெரிக்கா போயிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாத்துக்குமே வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதெல்லாம் வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல வேலை செய்யறவங்களாம் ரெக்ரூட்டர்னு சொல்லி ஒருத்தவங்க வைப்பாங்க. எப்படின்னா யூஎஸ்ல இருந்து அந்த காலத்துல வந்து H1Bல வந்து H1 விசான்னு சொல்லி ஒரு விசா இருக்கு. அதுல வந்து கம்பெனிஸ் யூஸ் டு ஹையர் டேலண்ட் ஃப்ரம் இந்தியா. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுனால இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு கம்பெனி, ஒரு அமெரிக்கா கம்பெனி சென்னையில இருக்கு, அவங்க வந்து ஒரு ரெக்ரூட்டர் தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரெக்ரூட்டருங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்தியால ஜாஸ்தியா கிடையாது. ஸோ எனக்கு வந்து அப்போ ஒரே ஒரு குறிக்கோள், அமெரிக்கா போகணும் எப்படி, ஆனா ப்ரோக்ராமிங் இல்லாம போகணும். எனக்கு ப்ரோக்ராமிங் வராது. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா ஐ வெண்ட் அன் இன்டர்வியூ and I told them that என்னோட சர்க்கிளே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்க்கிள் தான். அதுல இருந்தே நான் ஹையர் பண்ணிடுவேன் முக்காவாசி பேர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ 6 மாசம் தான் நான் ஆப்டெக்ல வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சேன். இது வந்து ஒரு பிட்ஸ்பர்க் பேஸ்ட் கம்பெனி, பிட்ஸ்பர்க் பென்சில்வேனியால இருக்கிற கம்பெனி. அந்த கம்பெனி ஜாயின் பண்ணி ஐ ஸ்டார்டட் ரெக்ரூட்டிங் அ லாட் ஆஃப் டேலண்ட் இன் இந்தியா. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் H1B பண்ணி. ஸோ அந்த டைம்ல வந்து திருச்சியில இருந்து நிறைய பேர் அமெரிக்கா போறவங்க. திருச்சியில எப்படின்னா இவ்வளோ என்ஜினியரிங் காலேஜஸ், இவ்வளோ காலேஜஸ் இருக்கு. அந்த டைம்ல வந்து அவ்வளோ பேர் வந்து அமெரிக்கா திருச்சியில சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இல்லாததுனால நிறைய பேர் வந்து சென்னை, பாக்கி இடத்துல எல்லாம் டெல்லி, கால்கட்டா அதுல எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு திருச்சி கனெக்ஷன் நிறைய இருந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு ரெக்ரூட் அ லாட் ஆஃப் டேலண்ட். ஸோ 6 மாசத்துல பிகாஸ் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி இருந்ததுனால அவங்க சொன்னாங்க தட் நீங்க அமெரிக்கா வாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க அமெரிக்கால இருந்து இந்தியாவில் மட்டும் இல்லாம சைனா அண்ட் சிங்கப்பூர், ஹெல்சிங்கி, யூரோப்பியன் ரீஜன், we want you to be an international recruiter, not just recruiting talent from India. ஸோ அதனால வந்து அமெரிக்கா வந்தேன் 97ல வந்து அமெரிக்கா வந்த பிறகு நான் பல நாடுல இருந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தேன் டேலண்ட். ஏன்னா அமெரிக்காவில் அவ்வளோ டேலண்ட் கேப் இருந்தது, டெக்னாலஜி டேலண்ட் கேப். ஸோ டெவலப்பர்ஸ், ஹையரிங் டெவலப்பர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ் எல்லா ஊர்ல இருந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அந்த 2000 டைம்ல வந்து அப்போதான் அந்த டெலிகம்யூனிகேஷன் வந்து சேஞ்ச் ஆச்சு இன் அ பிக் வே. ஸோ அதனால தான் வந்து இன்னும் ஜாஸ்தி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இந்தியாவில் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி ஜாஸ்தியாக வந்தது. ஸோ அப்போ வந்து இந்த ஷிஃப்ட் வாஸ் ஆஃப் ஷோரிங்கோட கம்போனன்ட் ஜாஸ்தி ஆச்சு. ரெக்ரூட்டர்ஸ், ஹையரிங் ரெக்ரூட்டர்ஸ் இன் இந்தியா, இந்தியால இருந்தே எப்படி டேலண்ட் வந்து நீங்க பண்ற யூஎஸ்ல பண்ற மெஜாரிட்டி ஆஃப் தி டேட்டா ப்ராசஸிங் ஒர்க், ரெக்ரூட்டிங் ஒர்க், பேக் ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து எப்படி இந்தியால இருந்து பண்ணலாம்னு சொல்லி. ஏன்னா பிகாஸ் த டெலிகம்யூனிகேஷன் லைன் பிகேம் சீப்பர். ஸோ அப்போ வந்து எல்லாம் வந்து சென்னை, பெங்களூர், கால்கட்டா இது மாதிரி மெட்ரோஸ்ல எல்லாம் கம்பெனி திறந்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட முதல் எம்ப்ளாயர் யூஎஸ்ல, அவங்க கிட்ட நான் சொன்னேன், நீங்க வந்து திருச்சியில ஆரம்பிச்சீங்கன்னா
கண்ணாப்பின்னான் டேலண்ட் இருக்கு, எக்கச்சக்க டேலண்ட் பூல், கிட்டத்தட்ட 140 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம வந்து சூப்பர் ஹையர் பண்ணலாம். எதுக்காக இது நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா, க்ரோயிங் அப் நான் வளர்ந்துட்டு இருக்கிறப்ப வந்து இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இதெல்லாம் இருக்கும். திருச்சியோட டெமோகிராபிக்ஸ் எப்படின்னா, ஒரு லார்ஜ் எம்ப்ளாயர், ஒரு நிறைய எம்ப்ளாயர்ஸே இல்லாததுனால டிப்பிக்கலி பேரண்ட்ஸ் நீங்க பார்க்க போனீங்கன்னா திருச்சியில either the mom will be taking care of the children. சிங்கிள் பேரண்டிங்கிற கான்செப்ட் வந்து திருச்சியில ஜாஸ்தி. எதனாலன்னா there are no large employers. ஒன்னு BHEL, அதை விட்டா வேற ஏதாவது ஒரு கம்பெனி, ஒரு 2-3 கம்பெனி அது மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால என்னோட சைல்ட்ஹுட்ல எப்படி பார்த்தேன்னா, நான் வந்து என்னோட அம்மா அப்பா 2 பேர்த்தோடையும் நான் சேர்ந்து வளர்ந்ததே கிடையாது. எங்க அப்பா வந்து வெளியூர் போயிட்டாரு, அவர் வந்து அங்க இருந்து சம்பாரிச்சு. ஸோ த்ரூ அவுட் மை லைஃப் எங்க அப்பாவோட இருந்தது ப்ராப்ளி அபவுட் 12 months or 15 months. அந்த ஒரு மாசம் வெக்கேஷன்ல வருவார்ல, அந்த மட்டும்தான். ஸோ தெர் வாஸ் ஆல்வேஸ் அ பர்னிங் டிசையர் டு க்ரோ வித் பேரண்ட்ஸ். அண்ட் இந்த ஒரு ட்ரீம் இருந்தது எப்படின்னா, ஹவு கேன், எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பு திருச்சியில கிரியேட் பண்ண முடியும் ஃபார் ஃபேமிலிஸ் டு லிவ் டுகெதர், க்ரோ தேர் சில்ட்ரன், லிவ் அ சஸ்டைனபிள் லைஃப், அ சிட்டி விச் கேன் ஆஃபர் where you can live, thrive and continue to grow your family. Instead of நம்ம வந்து அப்பா வந்து வெளியூர் போயிட்டாங்க, அம்மா வெளியூர் போயிட்டாங்க, பசங்க மட்டும் அந்த ஊர்ல இருக்காங்க. ஸோ அது ஒரு ட்ரீமா இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், நீங்க வந்து திருச்சியில வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா people will continue to grow. ஸோ அவங்க வந்து ஏன்னா அவங்க வந்து அமெரிக்கால இருந்ததுனால அவங்களுக்கு சென்னை, ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் வந்து அவர் வந்து சென்னைக்காரர், அவங்களுக்கு வந்து அந்த சென்னை கனெக்ஷனும் கிடையாது, அவங்க கேட்கல. அதுக்கப்புறம் அடுத்த வேலை வாய்ப்புக்கு போனேன் டிட்ராய்ட்ல. அங்க வந்து ஒரு 7 வருஷம் வேலை செஞ்சேன். அதுல வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், அதே அவங்க வந்து ஹைதராபாத்ல இருந்து, அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க வந்து யூ ஷுட் டெஃபினெட்லி ட்ரை. தே வாண்டட் டு ஓபன் இவங்கெல்லாம் திருச்சியில தொடங்க ஒத்துக்கலையா அப்போ அந்த டைம்ல? யாருமே ஒத்துக்கவே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து திருச்சியை பத்தி தெரியவே தெரியாது. இந்த பாயிண்ட்ல எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. சோ நீங்க ஒரு டாக்டர் ஆகணும்னு தொடங்கினீங்க, இன்ஜினியர் படிச்சீங்க, சேல்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெச்ஆர் ஃபீல்டுக்கு போயிட்டீங்க இல்லையா, ஒரு ரெக்ரூட்டரா. சோ அது எப்படி, அது வந்து அது உங்களுக்குள்ள இருந்துச்சா அந்த ரெக்ரூட்டர்ன்ற இது, உங்களுக்கே தெரியாம நீங்க கண்டுபிடிச்சீங்களா, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சேல்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட், நீங்க எப்படி, ஹவு டிட் யூ, இல்ல வேலை கிடைச்சதுனால அந்த இன்ட்ரெஸ்ட பேஷனா மாத்திக்கிட்டீங்களா, எப்படி அது? யா, சோ குட் க்வெஸ்சன். இது அதுல என்னன்னா மெயினா வந்து இட்ஸ் த பர்சனாலிட்டி. ஆர் யூ அ பீப்புள்ஸ் பர்சன்? இன் த சென்ஸ் பொதுவா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்றது, கனெக்டிங் வித் பீப்புள் வந்து தட் இஸ் மை ஸ்ட்ராங் ஸ்வீட். அதுதான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த். ஸோ ஜஸ்ட் பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் பீப்புள், ரைட்? ஸோ அதனால வந்து இன்ஃபேக்ட் நீங்க கேட்ட கேள்வி வந்து, நான் வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லாம் வந்து ப்ரோக்ராமிங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்பேன், நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. ஸோ கேன் யூ என்னோட ஸ்ட்ராங் ஸ்வீட் என்ன, வாட் இஸ் இட் தட் ஐ ஷுட் டூ? ஸோ அப்போ வந்து நிறைய நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு, என்னன்னா நீங்க வந்து சேல்ஸ்ல இருக்கணும், பிகாஸ் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நீங்க ஹவ் யூ மெயின்டைன் ரிலேஷன்ஷிப்ஸ், அதனால வந்து யூ ஷுட் ட்ரை. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த தாட்ஸ். ஸோ அதனால தான் ஆக்சுவலா என்னோட கரியர் வந்து இட் ஸ்டார்டட் கோயிங் டுவர்ட்ஸ் ரெக்ரூட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ என்னோட கரியர் பார்த்த பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் இன் ரெக்ரூட்டிங்ல இருந்து சேல்ஸ்ல இருந்து லார்ஜ் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு பெரிய கஸ்டமரை எப்படி மேனேஜ் பண்றது, ஒரு டீமை எப்படி மேனேஜ் பண்றது. ஸோ அது மாதிரி வந்து இட் ஸ்டார்டட் டேக்கிங் அ டர்ன். அடுத்த கட்டமா வந்து அமெரிக்காவில வந்து நீங்க பல கம்பெனில வேலை பார்த்ததா சொன்னீங்க. பட் திருச்சியில தொடங்குறது வந்து உங்களுடைய ஒரு காலிங்கா இருந்துகிட்டே இருந்தது. எப்போ வந்து நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா மாறணும், நீங்களே ஒரு கம்பெனி தொடங்கணும் அப்படின்ற ஐடியா எப்போ வந்தது? இதுதான் அதுக்கு ரீசனா, என்ன ரீசன், எப்படி அது நடந்துச்சு? ஸோ என்ன ஆச்சு இது சொன்னா, அந்த செகண்ட் எம்ப்ளாயர் வந்து பொதுவா வந்து நான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலை செஞ்சதே கிடையாது. எல்லாமே வந்து ஸ்மால் பிசினஸஸ், சின்ன ஆண்டர்பிரினர்ஸ் கம்பெனிஸ். த மேக்ஸிமம் இனிஷியலி இன் மை கரியர் வந்து I'd work for a company, அவங்க வந்து 7 million ரெவென்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க யூஎஸ்ல. அதுக்கப்புறம் நான் செகண்ட் கம்பெனி சேர்ந்த கம்பெனி வந்து, அந்த கம்பெனியை வந்து நான் ஜாயின் பண்ணது வந்து அவங்க வந்து 2 million USD பண்ணிட்டு இருந்தாங்க, சின்ன கம்பெனி. அங்கிருந்து ஐ grew that to a $22 million firm. ஸோ இந்த growth ஜேர்னில வந்து நான் கான்ஸ்டன்ட்லி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன்,
நீங்க வந்து திருச்சியில ஆரம்பிக்கணும். அவங்க வந்து ஹைதராபாத்னு சொல்லி, ஸோ அதனால வந்து திருச்சியில இருந்து நான் டேலண்ட் ஹையர் பண்ணி ஹைதராபாத்க்கு கூட்டிட்டு போனேன் ரெக்ரூட்டரா. ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த 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 இதுவே கிடையாது, இந்த டொமைன் ஸ்பேஸ்ல வந்து மக்களே கிடையாது. ஸோ திருச்சியில இருந்து என்ன அவ்வளோ அழகா ஆங்கிலம் பேசுவாங்க, ரைட்? குட் எஜுகேட்டட் டேலண்ட் பூல். ஸோ அதனால அந்த பசங்களை வந்து ஹைதராபாத் கூட்டிட்டு போய் அங்க போய் ஃப்ளோர் செட்டப் பண்ணி அங்க இருந்து ரன் பண்ணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து யாருமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தாங்க திருச்சியை பத்தி. ஸோ அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, என்னன்னா இது வந்து 2007 வந்து பீக் ஆஃப் ரிசெஷன், டிசம்பர் 2007. அந்த டைம்ல வந்து ஐ தாட் and I was just about என்னோட வயசு வந்து அப்போ 36 37 அரௌண்ட் தட். ஸோ அந்த டைம்ல நான் யோசிச்சேன், இப்போ பண்ணாட்டினா எப்போ பண்ண போறோம், திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துல வந்து ஐ ஹேட் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 12-month டைம் ஃப்ரேம். ஸோ நான் டிட்ராய்ட்ல இருந்து அட்லாண்டா மூவ் பண்ணேன். அந்த டைம்ல வந்து வீடு எல்லாத்தையும் வித்துட்டு அபார்ட்மெண்ட்ல மூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்ப யோசிச்சேன், ஆல்ரெடி நம்ம டவுன் சைஸ் பண்ணிட்டோம், கரெக்டான சின்ன குழந்தைங்க 2 பேரு அந்த டைம்ல யோசிச்சேன், இது the timing wise பர்ஃபெக்டா சூட் ஆயிருக்கு. we have downsized and the thought திருச்சியில வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னா வேற யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பண்ணா நம்ம தான் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட். ஆனா அதே டைம்ல வந்து இந்த ரிசெஷன்னால வந்து there was a lot of எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க இந்த டைம்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய நேசேயர்ஸ். பட் தென் ஐ தாட், this is the time to go for it. I think 2007ல நீங்க VDart தொடங்குறீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஒரு யூஎஸ்ல வந்து ஒரு கம்பெனி தொடங்குறது, இன்னைக்கு இன்னுமே இந்தியால ஒரு ஸ்டார்ட் அப்பா தொடங்குறதுன்றது இன்னும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இன்றைய காலகட்டத்துல கூட எவ்வளவுதான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு சேவிங்ஸோட தொடங்கினாலும், ஸோ அன்றைய காலத்துல வந்து யூஎஸ்ல வந்து நீங்க வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் நியூ, உங்க கம்பெனியா தொடங்கும் போது ஈவன் தோ யூ ஆர் வெல் வர்ஸ்ட் இன் யுவர் ஃபீல்ட் அண்ட் உங்ககிட்ட அந்த இது இருந்தாலும் ஒரு கம்பெனி தொடங்கி அதை ரன் பண்றது டெஃபினெட் சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணீங்க, எந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ வாஸ் இட் ஈஸி திங் டு டூ ஆர் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? The first and foremost struggle is the family, right? Your spouse, your wife. நீங்க வந்து ஒரு எங்கேயாவது நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப வந்து and you're comfortably settled and you're a senior executive, நீங்க வந்து நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க, வீடு கார் எல்லாம் இருக்கு, அண்ட் அதுல இருந்து டவுன் சைஸ் பண்ணணும்னா அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் 1 மாசம் the day you decide இன்னைக்கு நான் குவிட் பண்ண போறேன், அந்த டைம்ல வந்து you go through a lot of dilemma and there is அதுக்கு வந்து தைரியம் வந்து தேவை அந்த டைம்ல. and it is the people around you who can give you that strength. உங்களை சுத்தி யார் இருக்காங்களோ, and family வந்து plays a very very important role. அந்த டைம்ல வந்து என் வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், for the next 12 months, அடுத்த 12 மாசத்துக்கு வந்து we don't need to worry. ஓகே, அப்படியே இல்லாட்டினா கூட இன்னொரு வேலை கிடைச்சிடும். 12 monthsல வந்து if I'm not successful, we'll call it and then I can இன்னொரு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. So that was the first hurdle. அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். அந்த ஃபர்ஸ்ட் 1 மாசம், அந்த 30 days if you're able to overcome. இன்னொன்று வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஃபண்டமெண்டல் பிலீஃப் இருந்தது, நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனி கம்பெனி, வெதர் இட் இஸ் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி, சர்வீசஸ் கம்பெனி, எது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுக்கு முந்தின நாளே உங்களுக்கு வந்து பிசினஸ் கொடுத்துருக்கணும். அண்ட் அந்த கஸ்டமர் வந்து I already had it in mind and I already figured it out. So அதனால என்ன ஆச்சுன்னா, the day I started the business, I had my first customer. Okay, and because of that I was seeing success. இதுல என்ன அடுத்த challenge, so customer வந்து it's not a big challenge. I've landed my first customer. I've made that as an anchor customer. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, business start பண்ணிட்டு then they are hunting for customers. That's not a successful model. The second thing is, நான் இருந்தது வந்து சர்வீசஸ் பிசினஸ். நாங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து சர்வீசஸ் பிசினஸ்க்கு வந்து நீங்க நிறைய கேபிட்டல் தேவையில்லை, ஒரு செட் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் தான். ஃபர்ஸ்ட் 12 மாசத்துக்கு வந்து நான் 1 பைசா சம்பளமே எடுக்கல கம்பெனில இருந்து. ஏன்னா பிகாஸ் ஐ ஹேட் த சேவிங், ஃபேமிலி ரன் பண்றதுக்கு there is enough. So
அந்த 12 மாசத்துல இந்த ரெவென்யூஸ் நீங்க வந்து எங்க உங்களுக்கு சர்வீசஸ் பிசினஸ்ல வந்து உங்களுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோக்காக சம்பளம் கொடுக்கறதுக்கு மக்களுக்கு இந்த சென்ஸ் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் அந்த ஃபீல்டு அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு கேபிட்டல் வச்சிருந்தேன். அந்த 90 டே கேப் இருக்கும் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கஸ்டமர் கிட்ட இருந்து வரதுக்கு. அதுக்கு வந்து டு ஐ ஹேவ் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ், அதுக்கு வந்து ஒரு ரிசர்வ்டு ஃபண்ட் ஒன்று வச்சிருந்தேன். ஸோ அதுல வந்து ஒரு பெரிய இது ப்ராப்ளம் இல்லாம இருந்தது. பட் நான் வந்து ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் இன் த ஃபர்ஸ்ட் இயர் we will cross $1 million in revenue. Okay, and first 18 months வந்து நான் தனியா வேலை செஞ்சேன். நான் ஒருத்தன் தான் கம்பெனில, நான் தான் ரெக்ரூட்டர், நான் தான் சேல்ஸ், நான் தான் HR, நான் தான் அக்கவுண்டிங் ஹெட், நான் தான் எவ்ரிதிங். ஸோ 4-5 ஃபோன் வச்சிருப்பேன், ஒவ்வொரு ஃபோன் லைனுக்கும் வேற வேற பேரு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டிட் இட், லைக் 6 different roles doing that. அதுல என்ன சேலஞ்ச் வந்ததுன்னா, நீங்க அந்த ஸ்கேல்ல க்ரோ பண்றப்ப வந்து அப்ப வந்து ஃபண்டிங் தேவை, ரைட்? யூ நீட் மோர் கேபிட்டல் டு க்ரோ த பிசினஸ். அந்த டைம்ல வந்து சேலஞ்ச் இருந்தது. ஸோ என்ன பண்ணேன், ஐ ஹேட் சம் சிடிஸ், ரெக்கரிங் டெபாசிட்ஸ், கொஞ்சம் ஃபண்ட்ஸ் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஐ ஸ்டார்டட் இன்ஃபியூசிங் தட் இன் டு த பிசினஸ். பேரோல், ஏன்னா பேசெக்ஸ் பே பண்றது வந்து மக்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது வந்து அண்ட் ஆன் த டாட் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி க்ளோஸ் டு மீ. எங்க அப்பா சொல்லுவாரு, வயல்ல யாராவது வேலை செய்யறாங்கன்னா ஒரு ஃபார்மர் வந்து அந்த வேர்வை ஆடுறதுக்குள்ளார வந்து யூ ஹேவ் டு கிவ் தம் த பே, அண்ட் தட் ஸ்டக் டு மீ. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்து VDartல வந்து அஸ் அ கம்பெனி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3700 பேர் வேலை செய்யறாங்க. 10 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல, 10 குளோபல் லொகேஷன்ஸ். ஒன்னு வந்து என்னன்னா, that is something which is very foundational principle. Pay has to go on the dot. Whether the company does well, does not do well, you got to figure out. That is your responsibility. That's a moral and a social responsibility. So adanala வந்து I made sure that that was the challenge. But the next part என்னன்னா, the next biggest challenge was first customer வந்தாச்சு. You have other அதோட வந்து there is like I have landed like 2-3 customers. இப்போ டீம்ஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, scaling the teams was a challenge. So those are some of the challenges what I would say. வந்து ஈஸியா சொன்ன மாதிரி இருக்கு, இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாத ஒரு விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும். அங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டோ, ஒரு மென்டார் ஒரு மேபி நீங்க ஏதாவது ஒரு கோ ஃபவுண்டர் மாதிரி யாரையாவது இணைச்சிக்க ட்ரை பண்ணீங்களா, இல்ல எப்பவுமே இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைச்சீங்களா, இல்ல இப்ப நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? நீங்களே சொன்னீங்க ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஸ்கேல் பண்ணணும் பொழுது உங்களுடைய இதையே நீங்க இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, யூ நீட் டு கோ டு தி நெக்ஸ்ட் லெவல். சோ அதுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃப் VDartல வந்து நீங்க ட்ரை பண்ணீங்களா, என்ன அத பத்தி சொல்லுங்க.